நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் டாபிக் வந்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக்கலில் 6th சயின்ஸ் டேம் 2ல் மின்னியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரிமைனிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் சுற்று. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் மின் சுற்று அப்படின்னா என்னன்னு தெரியும். நான் எது ஒன் வீடுன்னு சொல்கிறேன், பட் அந்த ஒன் வீடை படிக்கிற முன்னாடி இந்த மின் சுற்று அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ மின் சுற்று அப்படிங்கிறது அப்படி இல்லை. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குது அப்படின்னா இது ஒரு லைட்டு, இது லைட்டு. ஸோ இந்த லைட்டை வந்து இந்த மாதிரி பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறது அல்லது பவர் சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி முழுமையாக கனெக்ட் பண்ணுறது பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின் சுற்று அப்படிம்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் நிறைய டைப் இருக்குது. அதில் முக்கியமான டைப் என்ன பார்த்தீங்கன்னா தொடரும் பக்கம் தான். இதுவும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். பட் தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்புனா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர் இணைப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து இந்த மாதிரி இது சும்மா லைட்டுன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அவ்வளோ அக்யூரேட் டயக்ராம் வராது. இந்த மாதிரி எல்லா ஒரு மின்சுற்று இருக்குது. இதில் வந்து இதனுடைய லைட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி தொடர் இணைப்பு அடுத்தடுத்து இணைக்கிறோம் அப்படின்னா அந்த இணைப்பு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடராக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு விளக்கு பழுது அடைஞ்சிட்டுனாலும் மீதி எந்த விளக்குமே எரியாது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். எது தொடர் இணைப்பினுடைய டிஸ்அட்வான்டேஜ். இது பக்க இணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் இருக்கும், இங்கே ஒன்று. ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று. இந்த மாதிரி லைட் எல்லாத்தையுமே தொடராக இணைக்காமல் பக்க இணைப்பில் இணைப்பாங்க. ஸோ இந்த இணைப்பு பேர் தான் பக்க இணைப்பு அப்படிம்பாங்க. அப்போ இதனோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற மின் விளக்குகள் எரியும். இப்போ இந்த மின் விளக்கு பழுதடையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மின் விளக்கு என்னது பழுதடையுது, ஆனால் இந்த மீதி இருக்கிற ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரியும். ஸோ இதுதான் வந்து இந்த பக்க இணைப்பினுடைய முக்கியம். நமக்கு எது ஒன்றிடம் பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு பார்த்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். நமக்கு எது ஒன் வேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். வீடுகள் பக்க இணைப்பில் தான் இணைக்கப்படுகின்றன, அவ்வளோதான். வீடுகளில் உள்ள மின்சுற்று எல்லாமே எப்படி இணைக்கப்படுது அப்படின்னா பக்க இணைப்பு. தொடர் இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு லைட்டு ஃபீஸ் ஆனாலும் ஓவரால் வீடு வந்து என்ன செஞ்சிடும், என்னாகும், எல்லா லைட்டுமே அணைஞ்சிரும். அதனால தான் நம்ம வீடுகளில் என்ன மின்சுற்று பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு. நமக்கு தேவை பயன்பாடு மட்டும்தான், சிலபஸில் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் இந்த வீடுகளில் மின்சுற்று எந்த இணைப்பில் இணைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸில் இருக்கிற ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல் அப்படிங்கிற ஒரு மீன். இந்த ஈல் அப்படிங்கிற மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும். ஸோ எதிரி மீன் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மின்சாரத்தை தாக்கி அந்த வந்து என்ன செய்யணும், தப்பிக்கக்கூடிய திறமை வாய்ந்தது தான் அந்த ஈல் மீன். ஸோ இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, அம்மீட்டர். அம்மீட்டரை பற்றி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இது இந்த ஒன்றை விட வந்து அடிக்கடி எலக்ட்ரிக்கலில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். எந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின் எதுவும் பார்த்தீங்கன்னா அம்மீட்டரை பற்றி தான். ஸோ அம்மீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவே பயன்படுகிறது. மின்னோட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், அவ்வளோதான், ஆங்கிலத்தில் கரண்ட். அப்போ அம்மீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது, அவ்வளோதான். மின்சுற்றில் பாயும் அதாவது மின்னோட்டத்தின் அளவை கண்டுபிடிக்கும் கருவியாகும். இதுதான் வந்து என்னது அம்மீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அம்மீட்டரை வந்து எப்படி இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். பக்க இணைப்பில் இணைக்கக்கூடாது, தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் முதல்ல தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்புனா என்ன அப்படிங்கிறத ஒரு நடத்தினேன். பட் நமக்கு ஒன் வேர்டு எதுவும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த வீடு, அப்புறம் ஈல் அப்படிங்கிற மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மீட்டரை பற்றி. ஸோ இந்த மூணு என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, அடுத்து வந்தாச்சு. ரொம்ப இந்த 6th சயின்ஸ் அப்படிங்கிற டேம் 2 மின்னியல் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன டாபிக், அப்படி தான். வெறும் 2 வீடியோவில் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட, படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமான எதுவுமே இல்லை, ஃபார்முலாஸ் இல்லை, எதுவுமே இல்லை. 6th அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கடத்திகள். கடத்தி அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரியும். மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கடத்தி. ஆங்கிலத்தில் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம், கண்டக்டர். ஸோ அப்போ எதுலாம் கண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். ஸோ
ஸோ தாமிரம் வந்து ஒரு உலோகம், இரும்பு, அப்புறம் அலுமினியம், இது எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும். அதே மாதிரி மாசுபட்ட நீரும் மின்சாரத்தை கடத்தும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது. தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது. இதுதான் வந்து நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, தூய நீர் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு ஒரு ஒன்வேடு. தூய நீர் கடத்தாது, ஆனால் மாசுபட்ட நீர் கடத்தும். அதேமாதிரி உப்பு நீரும் கடத்தும். மாசுபட்ட நீருக்கு வந்து எக்ஸாம்பிள் உப்பு நீர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பூமியும் வந்து ஒரு கண்டக்டர், பூமியும் மின்சாரத்தை கடத்தும். ஸோ அப்போ நீங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் எல்லாமே வந்து என்ன செஞ்சீங்க, நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்காக இருந்தாலும் 6th இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி ஒன்வேட்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் கடத்தா பொருள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பிளாஸ்டிக் மின்சாரத்தை கடத்தாது. கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் வந்து என்ன செய்யாது, கடத்தாது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இதில் எது முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த மாசுபட்ட நீரும் புவியும் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் எதை கண்டுபிடித்தார் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மின் விளக்கு, லைட்டை கண்டுபிடிச்சது யார் தான், தாமஸ் ஆல்வா எடிசன். அப்போ இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா நைட்டு இவர் வந்து ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அப்போ இவர் வந்து லைட்டுக்காக பல மணி நேரம் வந்து என்ன செஞ்சுக்க செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு 2 கம்பியை வச்சு எது எரியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பல்பை. என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி, டெய்லி நைட்டு தூங்காமல் இவருக்கு இதே வேலை தான், ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். இதனால் இவரோட ஒய்ஃப் வந்து அவ்வளோ டென்ஷனாக இருக்குது இவர் மேலே. என்னடா நம்ம மேலே அக்கறையே இருக்க மாட்டேங்குது, எப்போதுமே வந்து ஆராய்ச்சினே போயிட்டுருக்காது அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து இவர் கண்டுபிடிச்சதுனால லைட்டு எரிஞ்சிட்டு இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாம் வந்து கிட்டத்தட்ட உலகத்தையே மாற்ற போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து எதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வெறும் இந்த என்ன சொல்ற மண்ணெண்ணெய் விளக்கு, இந்த மாதிரி விளக்குகள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் முறையாக லைட்டை கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஒய்ஃபை எழுப்பி கூப்பிடுறாரு, எந்திரடி அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அம்மா எந்திரிச்சு, என்னங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. நான் லைட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு, அணைச்சிட்டு பாடியா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இதில் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதையிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய முதல் முயற்சி வந்து யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அவரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு. இந்த அம்மா ஈஸியாக அணைச்சிட்டு படியா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு தூங்கிருச்சு. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த மின் விளக்கு உலகத்தையே மாற்றி இருக்குது. ஸோ அதே மாதிரி நண்பர்கள் நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்கிறதுக்கு வந்து முதல் ஸ்டெப்பு வந்து எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும். முதல் முயற்சி வந்து இகழ்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா மின் விளக்கை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பதிலாக மார்க்கோனி அப்படிம்போம். என்னடா இந்த ஒன்று கூட உனக்கு தெரில அப்படின்னு சொல்லி உங்களை வந்து இகழ்ச்சி பண்ணுவாங்க. எப்பொழுதுமே முதல்ல இகழ்ச்சி பண்ணுறதை கண்டுக்காதீங்க. உங்களுடைய வேலை வந்து தொடர்ந்து படிக்கிறது, கன்சிஸ்டன்சி என்ன செஞ்சுட்டே இருங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி அதை 1 மணி நேரம் புக்கை தொட்டுறணும், கட்டாயம் புக்கை தொட்டுறணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அடுத்த நாள் வந்து தொடலை, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் 2 மணி நேரம், இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. அதுமாதிரி ஒரே நாளில் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்கனாலும் உங்களால் படிக்க முடியாது. கன்சிஸ்டன்சி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாஸ் ஆகக்கூடிய மந்திரம். ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக தான் படிக்கணும், நிறைய படிச்சிடக்கூடாது. நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னாலே மறந்து போகும். கொஞ்சமாக படிக்கணும், திரும்ப அதுக்கப்புறம் அதே டாபிக் ரிவிஷன் விடணும். இதுதான் வந்து பேசிக் நீடு. இது நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வருங்க. ஒரு 2 மாதம் நீங்கள் பண்ணிட்டீங்கனால உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்படி நீங்கள் ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப் 1 குரூப் 2 ஆஃபீஸர் எதுனாலும் உங்களால் ஈஸியாக ஆக முடியும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு, அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டி கிடையாது. ஸோ நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, வீடியோவில் ஸ்பெஷலாக ஒரு 1/4 மணி நேரம் தான் டெய்லியும் வீடியோ போடுறோம். தினமும் 1/4 மணி நேரம் வீடியோ இருக்குது. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்க வேண்டியது, நோட்ஸ் எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நாம் வைக்கக்கூடிய நோட்ஸ் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்க வேண்டியது. நான் சொல்கிற டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதையும் ரீட் பண்ணி 1 வீடியோ எடுத்து வச்சுக்கிட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கான வீடியோவும் பார்த்துட வேண்டியது. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும், இதை படித்ததுக்கான ஃபுல்ஃபில் கிடைக்கும்.
திரும்ப மறுபடியும் என்ன செய்வேன் அப்படின்னா இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் வைப்பேன். ஏற்கனவே எழுதின டெஸ்ட்டு தான். எப்பொழுதுமே வந்து ஒரு மனிதனுடைய திறமை எப்போ சோதிக்கப்படும் அப்படின்னா ஒரே கொஸ்டினை திரும்ப திரும்ப எழுத வைக்கும் பொழுது தான். நம்மளுடைய ஏமே அதான், திரும்ப திரும்ப ஒரே கொஸ்டின் எழுத வைப்பேன். அப்படி எழுதி உங்களுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 100% வந்து கன்சிஸ்டன்ட் ஆகிட்டீங்க, டிஎன்பிசி படிக்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ போடுவோம், எந்த ஒரு தொய்வும் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.